ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு, கேசரி பவுடர் 1 பிஞ்ச், இது கூட பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. ஓமம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ஈஸியா மாவை ரெடி பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எதுவுமே தேவையில்லை. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி மாவு ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இந்த பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ நம்ம வாழைக்காயை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாழைக்காயில இந்த வளைஞ்சு வர இந்த சைடுல உள்ள தோலை மட்டும் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது கூட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு சைடு மட்டும் தான் நம்ம தோல் எடுக்க போறோம். இப்போ ஒரு சைடுல உள்ள தோலை கட் பண்ணியாச்சு. இப்போ இத நல்லா மெலிசா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா கடையில உள்ள மாதிரியே இந்த சைடுல 2 பக்கமும் கிரீன் கலர்ல பார்டர் வரும். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காவை மாவுல முக்கி பொரிச்செடுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பஜ்ஜி நல்லா ஃப்ளஃபியா 2 பக்கமும் பிரவுன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம்.
இப்போ டீ கடை ஸ்டைல் பஜ்ஜி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.